அதானி விவகாரத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஜார்ஜ் சோரோஸ் பவுண்டேஷனுடன் சோனியா காந்திக்கு உள்ள தொடர்பு குறித்து பிஜேபி உறுப்பினர்களும் கேள்வி எழுப்பியதால் ஏற்பட்ட அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள சபாநாயகர் ஓம் பிர்லா முயன்றார். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி வலியுறுத்தியதால் அமளி நிலவியது. இதையடுத்து முதலில் நண்பகல் வரையிலும் மீண்டும் அவை கூடிய போதும் அமளி தொடர்ந்ததால் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 2 மணிக்கு அவை தொடங்கிய போது அமளி தொடர்ந்ததால் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மாநிலங்களவை கூடியதும் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்திக்கு அவைத்தலைவர் ஜெகதீப் தங்கர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபை இதே நாளில் 1946ஆம் ஆண்டு முதல் முறையாக கூடியதை ஜெகதீப் தங்கர் எடுத்து கூறினார். தொடர்ந்து ஒத்திவைப்பு தீர்மானங்கள் வரப்பெற்றிருப்பதாக தெரிவித்த அவர் அவை விதிகளையும் சுட்டிக்காட்டினார். என்றாலும் மல்லிகார்ஜுனா கார்கே உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் குறிப்பிட்ட விதியின் கீழ் அதானி விவகாரம் தொடர்பாக ஒத்திவைப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். சோனியா காந்திக்கு தொழிலதிபர் ஜார்ஜ் சரோஷின் நிறுவனத்துடன் தொடர்பு இருப்பதாக பிஜேபி உறுப்பினர்கள் தெரிவித்ததால் இருதரப்பும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர். இதனால் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் அதனைத் தொடர்ந்து நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே அதானி விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிகள் ராகுல் காந்தி தலைமையில் இன்று 5வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.